அதான் உங்கள் மதிக்கருவா செகண்ட் ஹாஃப் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதாவது அவங்க கொடுத்த மியூசிக் தான் சாங்ஸ்க்கு தான் நான் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. காப்பிரைட் கிளைம் வேறு, காப்பிரைட் வேறு, காப்பிரைட் ரீஸ்ட்ரிக் வேறு. இப்போ இதில் நான் ஸ்ட்ரைக் வேறு, ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணேன், காப்பிரைட் கொடுத்தோம்னா நமக்கு மெயிலுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து வியூஸ் போயிட்டே இருக்காது கைஸ். அது வந்து நமக்கு மெயிலுக்கு வந்துடும். உடனே வீடியோ அப்லோட் பண்ணி ப்ராசஸ் ஆகி ஃபுல்லாக 100% முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பிளாக் போயிடும், பிளாக்ல ஆகிடும். பப்ளிக்கில் தான் கொடுத்துருப்போம், ஆனால் ஏதோ சப்போஸ் 2-3 பேர் தான் பார்ப்பாங்க. அந்த வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போகாது. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த பிளாக் பண்ண வீடியோ என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு, என்ன இஷ்யூஸ், அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம மெயிலுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், உடனே வந்துடும். வீடியோ அப்லோட் பண்ணி 100% முடிஞ்சு ப்ராசஸ் முடிஞ்ச அடுத்த செகண்டே நமக்கு மெயிலுக்கு வந்துடும் கைஸ். இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, வீடியோ நம்ம அவ்வளோ தூரம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணி எல்லாமே செஞ்சு நீட்டாக ஒரு பர்ஃபெக்டோட ஒரு ப்ரிஃபரன்ஸோட நல்லா நம்ம மூச்சு கொடுத்து நம்ம வீடியோ பண்ணும்போது அந்த வீடியோ கடைசியில் காப்பிரைட் கொடுத்தா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் அது ஏன் அது நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போடும்போது நம்ம கவனமாக பண்ணணும் கைஸ். நம்ம காப்பிரைட் கொடுக்கக்கூடாது. காப்பிரைட் கொடுத்தா அந்த சேனல் வந்து கடைசியில் எலிஜிபிலிட்டி ஆகாது. மானிட்டைசிங்க்கும் உடனே வந்து நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் பார்த்து கவனமாக யூடியூப் சேனலை ரன் பண்ணுங்கள். இதனால் சொல்கிறேன், நமக்கு இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து எலிஜிபிலிட்டி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. மானிட்டைசிங் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்தமாரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, எனக்கு கொடுத்த அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிகப்பெரிய நன்றி. என்னோடய வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் கைஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், அவங்களால முடிஞ்சது. இதை ஏன் செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன விருப்பம், எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சாதிக்கணும், எதாச்சும் ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி வீடியோ சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லைனா சில பேர் வந்து நம்ம வந்து எப்படி சரி நமக்கு சின்ன சின்ன வருமானம் ஏதோ ஒரு விஷயத்தில் வருதா போகுதா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக தான் சில சேனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் யாரையும் நான் தப்பு சொல்லலை. எனக்கு வந்து டான்ஸ் பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன். நான் நெட்வொர்க் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். காலேஜில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் வந்து ஒர்க் பண்ணுறது அதே ஈக்குவலாக, ஆனால் படித்தது கெமிஸ்ட்ரி. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து இப்போ சாஃப்ட்வேர், அதாவது சொல்லப்போனால் சின்ன ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சிஸ்டம் ஓரியன்டாக தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஆனால் சந்தோஷம்தான். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. இன்னுமே நமக்கு நாம் மட்டும்தான், நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்ம செய்யணும், அவ்வளோதான் கைஸ். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துகிட்டு அதை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அனுபவம் தான் கைஸ், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா பிளாக்ல வந்துடும். அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஆரம்பத்துலேயே போஸ்ட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷனு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு எடிட் பண்ணி போட்டுக்குங்க. ஆனால் காப்பிரைட் கிளைம் வராது. ஓவராலாக நீங்கள் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டிங்கன்னா, வியூஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. நீங்கள் ஓனாக அது கைஸ், அதாவது ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது யூடியூப்பில். அந்த ஒவ்வொரு ஸ்டெப் தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணும்போது நீங்கள் ஓனாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து எல்லாமே கலந்து போட்டாலுமே சரி, அதாவது சாங்ஸ் மட்டும் கலந்து போட்டாலும் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக பண்ணணும், உங்கள் ஓன் மெசேஜ் இருக்கணும், அதில் உங்களோட உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் சப்ஸ்கிரைபரோ வியூஸுக்கு மேலேயோ தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நிறையவே கொடுப்பாங்க. ஹெச்டியோட எடிட்டிங்கே கொடுப்பாங்க. கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஓனாக பண்ணுற விஷயம், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதா இருந்தாலும் சரி, எதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் மேலே தாண்டியாச்சு. எனக்கு எத்தனையோ ஒரு 10 காப்பிரைட் வந்திருக்கும், எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம காப்பிரைட் கிளைம் எதுவுமே வரதில்லை. ஏன்னா நான் சில விஷயங்கள் வந்து ஓனாக பண்ணுறேன். அப்புறம் திரும்ப அவங்க நம்ம வீடியோ பண்ணாலுமே நமக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கறதில்ல. இப்போ ஒரு 4 வீடியோ போட்டேன் தொடர்ச்சியாக கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ், அதாவது ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே நீங்கள் ஒரு நாளைக்கு ஷார்ட்ஸ் சாங்ஸ் வந்து நீங்கள் நிறைய போட வேண்டாம். 2 வீடியோ அப்படின்னா 1 வீடியோ மட்டும் பண்ணுங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் வியூஸ் நிறைய போகும். டெய்லிக்கும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோடய ஒரு அனுபவம் தான் கைஸ். நான் வந்து ஒரு நாளைக்கு 4 வீடியோ பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
ஒரு நாள் நான் எல்லாமே கார்ப்பரேட் கிளைம் ஆன வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் ஐடியிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டாக நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மெயினாக எல்லாமே ஓனாக பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். அதுக்காக தான் நிறைய சேனல் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ, குக்கிங் வீடியோ, ஏதோ ஒரு ப்ராங்க் வீடியோ அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைனா நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் வழியாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க காய்ஸ். அப்போ தான் வியூஸ் கொஞ்சம் நிறைய போகும். நம்ம கண்டென்ட் எடுக்கிறது அது மக்களுக்கு போய் சேருமா என்னான்னு தெரியணும். அது 4 காய்ஸ் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம இனிமேல் சின்ன சின்ன வீடியோ பார்த்துட்டுருக்கலாம். இதுவே 5 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. காய்ஸ் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் யூ. மறக்காமல் மதி கர்வா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். பாய்ஸ் யூ காய்ஸ். பாய்ஸ் யூ. யூடியூப் சேனலை பற்றி டவுட் இருந்தால் கேளுங்க ப்ரோ. பார்த்துட்டு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ஸ் யூ.